தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருப்பதி மலைப்பாதையில் சிறுத்தை, கரடி உள்ளிட்ட விலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் பக்தர்களுக்கு தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை மற்றும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன். திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதில் 30 முதல் 50,000 பக்தர்கள் வந்து நடைபாதையாக வந்து திருமலைக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வாறு வரும் பக்தர்கள் வந்து மலைப்பாதையில் வந்து ஆங்காங்கே வந்து அடர்ந்த வனப்பகுதியில் வந்து வனவிலங்குகள் வந்து நடமாடுவதால் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 2 தினங்களுக்கு முன்பு வந்து அதாவது வாகனங்கள் செல்லக்கூடிய சாலை ஓரத்தில் வந்து சிறுத்தை ஒன்று நடமாட்டம் காணப்பட்டது. இதனால் தேவையான நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் இணைந்து அதாவது பக்தர்கள் நடந்து வர இடங்களில் வந்து வனவிலங்குகள் நடமாட்டம் எவ்வாறு உள்ளது என்ற போன்ற கண்காணிப்புகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் வந்து திருப்பதி மலை, அதாவது பாதி மலையில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து நரசிம்ம சுவாமி கோவில் வரை 2.5 கிலோமீட்டருக்கு அடர்ந்த வனப்பகுதியில் நடைபாதை உள்ளது. இந்த பகுதியில் வனவிலங்குகள் அதிகமாக நடமாடுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள சிசி கேமராவில் வந்து பதிவான பதிவுகளை ஆய்வு செய்ததில் வந்து கரடி குட்டிகளுடனும் சிறுத்தை குட்டிகளுடனும் நடமாட்டம் இருப்பது தெரிந்து அறியப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் அதிக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த பகுதியில் வரும் பக்தர்கள் எச்சரிக்கையாக வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வந்து நேர கட்டுப்பாடு ஒன்றும் கொண்டு வந்துள்ளது. இரவு 9 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரை பக்தர்களுக்கு நடைபாதையில் செல்ல அனுமதி இல்லை என தேவஸ்தானம் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.